கைஸ், இன்னைக்கு மிஸ் நைட் அண்ட் டே ட்ராமாவோட எபிசோட் 12ஓட பார்ட் 2 பார்க்க போகிறோம். நம்மளோட ஆஃபீஸில் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க அந்த தாத்தா சொன்னதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த பர்சன் நீ யாருன்னு சொல்லு, என் ஒய்ஃப் எப்படி செத்தா, ஏன் செத்தா, யார் கொலை பண்ணா, நீ சொல்லி தான் ஆகணும் லிம்ஸ்ன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கிறப்போ நம்மளோட அசிஸ்டன்ட் சார் ஹீரோ சார் வராங்க. அவங்கள தான் பார்த்துட்டு வராங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, அவர் என்ன உண்மையெல்லாம் சொல்லிட்டாரா, திரும்ப சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரான்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அசிஸ்டன்ட் சார் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், அவர் தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாரு, அந்த ஹை லீகல் பவர் டீம் வரத்துக்குள்ள நாங்கள் ஒரு வழி ஆயிரம் போல் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது, ஒருவேளை அவர் கல்பெட்டாக இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுறது, என்ன ஆமாம் இந்த கேஸில் அவர் கல்பெட்டு இல்லாமல் இருந்தால் உண்மையான கல்பெட்டை நம்ம மிஸ் பண்ணிடுவோம், அதை மிஸ் பண்ணாமல் அவரை கேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அசிஸ்டன்ட் சார் அவர் இவ்வளோ சைலண்ட்டாக இருந்தால் நம்ம அந்த கிளப்புக்கு எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அவர் எப்படி இருந்தாலும் அவர் நடத்தின கேஸில் அவருக்கு 10 வருஷமாக தண்டனை கிடக்கும், அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க. அவர்கிட்ட நம்ம ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமாக, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் சார் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் போகிறார் நேராக நம்ம ஹீரோ கிட்ட. நான் என்னால் பண்ண முடியும், நான் அவரை மீட் பண்ணுறேன். என்ன ஆமாம், நாங்கள் 2 பேரும் ஒட்டுக்க தானே ஒர்க் பண்ணோம், எங்கள் 2 பேருக்குள்ள குட் கம்யூனிகேஷன் இருக்குது, நான் அவருக்கு பெஸ்ட்டாக கன்வின்ஸ் பண்ணி என்னால் முடிஞ்ச கேட்டு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் அவர் வேண்டான்னு சொல்ல வரப்போ, ப்ளீஸ் இந்த ஒரு டைம் என்னை நம்புங்க, என்னால் முடியும், நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஸ்ட்ராங்காக சொல்கிறப்போ அவர் வேறு வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் அவரை பார்க்க போகிறாரு. ஒரு ரூமுக்குள்ளே போகிறாங்க, 2 பேரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. போய் அந்த ஸ்டூலில் அவங்களுக்கு முன்னாடி போய் நம்ம ஹீரோயின் உட்காடுறாங்க. நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட் சாரும் வெளியே இருந்து அந்த கேமரா மூலமாக பார்த்துட்ருக்காங்க. மைக்கு ஆனில் இருக்குது, உள்ளே இருக்க மைக்கு இவங்க பேசினா வெளியே கேட்கும், இது எல்லாமே ஓகேவா அப்படிங்கிறாங்க. அவங்க எதுவும் நான்சென்ஸாக பேச போகல, அவங்க ஏதோ மைண்டில் அவங்க இருக்குது, அதை தான் பேச போயிருக்காங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற நம்ம ஹீரோ சார். நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் ஏன் பேச மறுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு உங்களால் பேச முடியாமல் இல்லை, உங்களுக்கு தெரியல, ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கை ஆஃப் பண்ணிடுறாங்க. இவங்க உடனே என்ன மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க, நம்ம போய் பார்க்கலான்னு ஒரு ஓட போகிறப்ப வேண்டாம் வெயிட் பண்ணு, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு இங்கே இருந்தே பார்ப்போம், அப்படி வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம ஹீரோ சார். ஏன்னா கிட்னாப் பண்ண பர்சன் லிம்சுன், நாட் லிமிஜின், அதனால தான் இங்கே உட்காந்துருக்க காரணம் லிமிஜினை கடத்தியதுக்காக தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் அதை நம்புவீங்களா மாட்டிங்களான்னு எனக்கு தெரியல, என்ன நம்ப முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை காமிக்கிறாங்க. அந்த ஃபோனில் என்ன இருக்குன்னா, ஒரு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க தெரியுமா, நம்பருக்காக. அவள் பாட்டியாக உட்காந்துருப்பா, அது அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து இருட்டு ஆகணும்னா அவங்க அப்படியே ஹீரோயினாக மாறிடுவாங்க தெரியுமா, அந்த வீடியோவை தான் அவங்ககிட்ட காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சார் அசிஸ்டன்ட் சார் தெளிவாக அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தாத்தா அந்த வீடியோ பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு என்ன ட்ரிக் இது, எந்த மாதிரி ட்ரிக்கை நீ யூஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. நான் லிம்சனோட நைஸு, என் பேர் மிஜுன், என்ன இந்த மாதிரி பேசி என்னை பேச வைக்கலான்னு பார்க்குறியா, அப்போது லிமிஜுன்னு ஒரே ஆள் நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கோவமாக கத்துறாரு. இந்த மாதிரி ஃபூலிஷ் வீடியோ கொண்டு டாக்டர்கிட்ட நீ காமிக்கிறியா அப்படின்னு சொல்லி கத்த போடுறாங்க. இத்தனை வருஷமாக 20 வருஷமாக சர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச உடனே லிம்ஜுன் ஏன் டிஸப்பியர் ஆகிருப்பா, என்ன ரீசன், அவனை என்னை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன ஆகிருக்குன்னு சொல்லி நான் எவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. கோவமாக கத்துறாரு. நம்ம ஹீரோ சார் பார்க்க போகிறப்ப வேண்டாம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு வேறு வழி. நம்ம ஹீரோயின் அப்படியே பாவமாகவே பார்க்குறாங்க. இவர் அழுக ஆரம்பிச்சிடாரு. எனக்கு புரியுது, என்னால் இதை கண்டிப்பாக நம்ப முடியாது, ஆனால் இதை நம்பித்தான் ஆகணும், அந்த சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன். நான் எல்லாத்தையும் மறந்துருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் இருக்கிறப்போ நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க, நான் பைக்கிலேருந்து கீழே விழுந்து எனக்கு அடிபட்டப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க உங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்தேனே ஞாபகம் இருக்கா, அப்போ கூட நீங்கள் சொன்னீங்களே என்னை பார்க்குறக்கு அப்படியே எங்கள் ஆண்டி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன் நெத்தியில் இருக்கிற காயத்தில் சொல்லி காமிக்கிறாங்க. இவங்க உடனே ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க. அந்த குட்டி குழந்தை அழகாக இருக்கவங்கள பார்த்துட்டு, நீ அப்படியே உங்கள் ஆண்டி மாதிரியே இருக்க, நீ அவங்கள அம்மான்னு சொன்னாலும் நான் நம்பிடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த விஷயத்தில், இந்த கேஸில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு வேறு சாய்ஸ் இல்லை என்னோடய ஆன்ட்டியோட ஐடென்டிட்டியை திருடுறத தவிர, ஏன்னா இது எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். ஆனால் இப்போ ரியலைஸ் பண்ணுறேன், நீங்கள் பேசினதுக்கப்புறம் என்னால் உணர முடியுது, என்ன இந்த டாஸ்க் எனக்காக அசைன் பண்ணி இருக்குது. என்னது டாஸ்க் அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. ஆமாம், உங்கள் ஒய்ஃபை கொன்ன பர்சன், அதே மாதிரி எங்கள் அத்தையை கொன்னவனும் அவன் தான், அதை கண்டுபிடிக்கிற டாஸ்க் எனக்கு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க.
இதை நான் தான் சால்வ் பண்ணணும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அவர் கோவமாக பார்க்குறாரு. உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் சம்மந்தமானவங்க யாரையாவது என்ன மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன லூஸா, நீ சொன்னதை இப்போ வரைக்கும் நான் நம்பலை, அப்படி இருக்கிறப்போ நான் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணணும், உன்னோட வேர்ட்ஸ் நான் இன்னும் நம்பவே இல்லை, நான் இன்னும் பிலீவ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த சீனில் அவங்கள கொன்னப்போ அந்த நைட் நான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. நீ அந்த கல்பட்டை மீட் பண்ணியா? அவன் ஃபேஸை நான் பார்க்கல, ஆனால் அவன் என்ன பார்த்தான், எனக்கு ஷோராக தெரியும். அவனோட அடுத்த டார்கெட் நான் தான் அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி ஆயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எனக்கு கொஞ்சம் கூட டைமே இல்லை, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. இவங்களும் அப்படியே கோவமாக திரும்பி முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம அசிஸ்டன்ட் சாரும் இவங்களும் வராங்க. அவங்க என்ன பேசியிருப்பாங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? யாருக்கு தெரியும்? ஆனால் நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்தை தான் அவங்க பேசியிருப்பாங்கன்னு எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க. அப்போ 2 பேரும் யோசிச்சுட்டு என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. எதாக இருந்தாலும் விட பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. நைட்டு அந்த ஜெயிலையே காமிக்கிறாங்க. நம்ம தாத்தா உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க. அதாவது இவர் வந்து ஏற்பாடு பண்ண அந்த டிடெக்டிவ் பார்த்திங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்கள்ல, அந்த ஃபோட்டோத்தில் இவங்க உள்ளே போகிறாங்க, வெளியே அவங்க ஆண்டி தான் வராங்க அப்படிங்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்களா, ஃபோட்டோ கிடச்சிருக்கா? இல்லை 2 பேரும் சேர்ந்த மாதிரி எந்த ஃபோட்டோவும் இல்லை, ஒட்டுக்காவும் வரவே இல்லை, தனித்தனியாக தான் வந்தாங்க போனாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் யோசிச்சுட்ருக்காரு. அப்புறம் பிளட் டெஸ்ட்டு, அவங்களோட பிளட் டெஸ்ட்டு வந்து இவங்களோட வந்து ஓன் வருது. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ஒருவேளை இவர் சொல்கிறது உண்மையாக இருக்குமோன்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்கள் ஒய்ஃபை கொன்னவனையும் அந்த பொண்ணு ஒன்று இருக்க கொண்டு இருப்பான் தெரியுமா, அவனையும் நான் கண்டுபிடிக்கிறேன், உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை இன்னும் அந்த டாக்டர் சார் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு காமிக்கிறாங்க. அவங்க ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வாட்டர் கேன் கீழே விழுந்தது அப்படியே திரும்பி பருவம் நம்ம அசிஸ்டன்ட் சார் வராரு. அப்படியே அழகாக கேட்ச் பண்ணுறாங்க. அப்போ நானும் வாயை தந்துட்டு இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்த்துட்டு 2 பேரும் விட்டுக்கிட்டு நடந்து போகிறாங்க. நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்குறாரு நம்ம அசிஸ்டன்ட் சார். ஆமாம், நீ மிஞ்சின்னு தானே சொல்கிறீங்க? ஆமாம், அவன் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. இப்போ எப்போவுமே ஹாப்பியாக தான் இருப்பான், நல்ல ரிலீஃப். போங்க, கிட்னாப் பர்சன்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ரொம்ப ட்ராஜிக்காக இருக்கும். நீங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு சிஸ்டர்ஸ் வேறு சொன்னீங்களா, கண்டிப்பாக அவங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ ஷோர் உங்களோட ஹெல்ப் அவங்களுக்கு ரொம்ப தேவை. அந்த டேயில் மிஸ்டர் யூ மட்டும் இல்லாட்டி என்ன இருக்குன்னே சொல்ல முடியாது, ரொம்ப டெரிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோன்னா அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது, ஒரு மாதிரி பயம் வந்துடுது. அப்புறம் என்னாச்சு, நீங்கள் ஓகேவான்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, டிவியில் காமிக்கிற மாதிரி நம்ம என் ஃப்ரெண்டை கடத்திட்டாங்களா, அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்களான்னு கேட்குறாங்க. அதான் நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க முகம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த பொருளை கீழே போட்டு அவங்களுக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது, என்னென்னமோ பண்ணுறாங்க. உடனே ஃபோன் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் எங்கே இருந்தாலும் இப்போவே நீ என் வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி கோவமாக கத்துறாங்க. இல்லை என்னால் வர முடியாது, நான் வீட்டில் இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க போல். அப்போ நீ அங்கேயே நானே வரேன்னு சொல்லி கோவமாக ஃபோனை வச்சு நேராக அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போகிறோன்னா இவன் வரதை அவங்க அம்மா பார்த்துறாங்க. ஹே வந்துட்டியா, அந்த பாத்திரம்லாம் கொண்டு வரலையான்னு கேட்குறாங்க. நான் நாளைக்கு கொண்டு வரமானாங்க. சரி நைட்டு டின்னர் இங்கேருந்து சாப்பிட்டு போட்டு சொன்னோன்னா இவங்க உள்ளே போயிடுறாங்க. போயிட்டு அவளை பார்க்குறாங்க. ஏய் வா, ஏன்னா இந்த நேரத்துக்கு வந்திருக்கு நம்ம ஹீரோயின் கேட்குறப்ப அங்கே இருக்கிற அந்த பொம்மை தலகாணி எல்லாத்தையும் அவங்க மேலே ஏறிடுறாங்க. ஏய் உனக்கு என்னாச்சு, நிறுத்திடி, என்ன வேணும் உனக்கு, ஏன் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அவங்க உடனே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அழுக ஆரம்பிச்சோன்னா இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன் என்னாச்சு, இப்போ எது கழுகுற, ஒய் ஆர் யூ க்ரைங் அப்படிங்கிறாங்க. எதாவது நடந்துருச்சா, டிட் இஸ் சம்திங் ஹேப்பன் அப்படிங்கிறாங்க. ரிட்டன் கேள்விப்பட்ட உண்மையான்னு சொல்லி கத்துறாங்க. வாய முறின்னு சொல்லி அவள் அழுகிறப்போ அவள் கத்தி அழுகிறா. நீங்கள் 2 பேர் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறப்போ, ஓகேம்மா நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி டின்னருக்கு இருப்பாளா, இருப்பா, நீங்கள் டின்னர் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. இவோ அப்படியே அழுகிறா. அழுகாதீங்கிறாங்க. நீ யார்கிட்ட யார் சொன்னா உனக்கு அப்படிங்கிறாங்க. இவன் அப்போ கேள்விப்பட்டது உண்மையா, நீ ஏண்டி என்கிட்ட நீ சொல்லலைன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. நான் இதை கேள்விப்பட்டு எங்கிட்ட நீ எதுவுமே தெரியாமல் இருந்திருக்க பார்த்தியா, ஒரு முட்டாள் மாதிரி, ஏன் இப்படி பண்ண, நீங்கள் எனக்கு இப்படி பண்ண உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு, நீ ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. எனக்கு இப்படி நடந்துருச்சா, எனக்கு தெரியவே தெரியுமா எதுவுமே, ஐ எம் ரியலி சாரி நம்ம ஹீரோயின் சொல்கிறப்போ, அந்த பேஸ்டரை நான் கொல்ல போகிறேன் பாரு, நீ ஓகே ஏன்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் அழுன்னு கத்தி அவங்க ரொம்ப அழுகிறாங்க. அந்த சீனை நான் பார்க்குறப்போ நமக்கே அழுக வந்துடுங்க. அந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப ஓகேடி, எனக்கு எந்த ஹேட்டும் இல்லை, நான் கம்ப்ளீட்டாக ஃபைன் தான், நீ கவலைப்படாத, அழுகாத, வாயமோடு அம்மாவுக்கு தெரிஞ்சிட போது ஃபோனுங்கிறாங்க. ஏன்டி இப்படி போகிறேன்னு சொல்லி திரும்ப தள்ளி விட்டு, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் எவ்வளோ பெரிய பைத்தி நீ நினச்சிட்டியான்னு சொல்லி கத்துறப்போ வாய் துண்டெல்லாம் வச்சு அமுக்கி பிடிக்கிறாங்க. அவங்க அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு வழியாக மதனை படுத்திட்டாங்கன்னு வைங்களேன். நம்ம ஹீரோ சாரை காமிச்சா நம்ம அசிஸ்டன்ட் சார் வீட்டுக்கு வந்துட்டாரு.
என்னது அடிக்கடி வீட்டுக்கு எதுக்கு நீ வந்துக்கிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. ஏன் நான் வரக்கூடாதா? எந்த ரீசன் இருந்தால் தான் நான் வரணுமா? உனக்கு ஃபேமிலி இருக்குடா, ரொம்ப பிஸி தெரியுமா? இருந்தாலும் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தால் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களே சார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உன்னோட ஹெல்ப் எதுவும் தேவையில்லை, நீங்கள் போங்க. எதாவது பீர் இருக்காங்கிறாங்க. எதுவுமே இல்லைடா, டேஸ்டியாக இருக்கே அப்படிங்கிறாங்க. என்னோடதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லி கோவமாக இருந்தது. சரி நான் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பாத்ரூம் போகிறாங்க. பார்த்தா அவனுக்கு ஒரு ஃபோன் அடிக்குது. ஃபோனில் ஒய்ஃப் காலிங்னு வருது. உனக்கு ஃபோன் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. பாத்ரூம்லேருந்து வேகமாக வந்து ஐயோ அட்டன் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி கத்திட்டே வராரு. வந்துட்டு ஃபோனை பிடுங்குறப்ப கீழே விழுந்துருது. பார்த்தா அது ஒரு கம்பெனி கால். டிங்கு டிங்கு டிங்குன்னு பாட்டெல்லாம் வருது. இந்த ஃபோன் நம்பர் வேணுமா உங்களுக்கு, 5 லட்சம் தர 3 லட்சம் தர, ஒரு ஸ்கேம் கால். அப்படியே திரும்பி வர பார்க்குறாரு. இவர் பார்த்துட்டு சொல்லி கீழே உட்காந்து அப்படியே அழுக ஆரம்பிச்சிடாரு. என்னாச்சு இப்போ எதுக்கு அழுகிற? ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், எதுக்காக நீ உன்னோட ஒய்ஃப் பேரை ஸ்கேம் காலில் ஒய்ஃப் பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டிருந்தது. அழக ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அடிச்சுட்டே தன்னோட சோகத்தை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. அவர் அதிர்ச்சியாக இருக்கார். அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேமா? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் உன்னோட பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிடுச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. நீ எப்படி அந்த பொண்ணுக்கிட்ட ஏமாந்து, இதெல்லாம் ஒரு ட்ரூ லவ் சார் அப்படிங்கிறாங்க. ஒழுங்காக என்னோட இன்விடேஷனில் கூட நான் கல்யாண இன்விடேஷனுக்கு எவ்வளோ மணி அனுப்பினேன், அது எல்லாத்தையும் நீ ஏமாற்றிட்டு தானே, ஒழுங்காக கொடுங்கிறாரு. சார், மாமியாருக்கு ஒய்ஃபுக்குன்னு சொல்லி நீ எவ்வளோ வாங்கியிருப்ப சார், அதெல்லாம் நான் விட்டேன் சார், அதையும் சேர்த்தா தூக்கிட்டு போயிடுச்சு, நான் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இப்படி தான் அந்த பிள்ளைகிட்ட ஏமாந்தியோன்னு கேட்குறாங்க. சரி, அப்போ அவர் மேற்கொண்டு அவர் பேச முடியாமல், சார் என்னோடய வீடு வின்ட்ரு வீடு, ரொம்ப வின்ட்ரு அடிக்க குளிர் அடிக்க அங்கே இருக்க முடியாதனால இங்கே தங்கிற, எக்ஸ்ட்ரா ரூம் இருக்கான்னு கேட்குறாரு. நீயே சுற்றி பாரு, எக்ஸ்ட்ரா ரூம் இருக்காங்கிறாங்க. அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இங்கே போய் தங்கிக்கிறேன்னு சொல்லி பெட்டில் போய் அப்படியே படுத்துட்டு கீழே தரையில் படுத்து அந்த கார்பெட்டுக்குள்ளே போய் பூந்துக்கிறாரு. இப்படியே எழுப்பி விடுங்க, காலையில் நேரம் எழுப்பி விடுங்க, ஆஃபீஸுக்கு போலாங்கிறாரு. அவர் அப்படியே மண்டையில் கை வச்சுட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாரு நம்ம ஹீரோயின் பேசிக்கிறாங்க. நீ சன்செட் ஆனதுக்கப்புறம் மாறலையான்னு கேட்குறாங்க. ஆமாம், மாறலை. எனக்கு என்னமோ நீ ஸ்லோவாக அந்த லிம்ஸுன்னு இருக்க டைம் அதிகமாகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற? எனக்கும் அப்படி தான் தோணுது. சன்செட் ஆனதுக்கப்புறம் நான் சேஞ்ச் ஆகலை, ரொம்ப நேரம் கழிச்சு தான் நான் சேஞ்ச் ஆனேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இது என்னமோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சன்செட் ஆகிற டைம் எனக்கு தெரியலையா, என்னென்னு எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. டைமை செக் பண்ண நார்மலாக அந்த டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ நீ என்ன சொல்கிற? கம்ப்ளீட்லாம் லிம்ஸ்லாம் நீ மாறிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோயின். இதுக்கு வேறு வழியே இல்லை, கண்டிப்பாக இதிலேருந்து வெளியே வரக்கு நமக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கும், ஏதாவது யோசி அப்படிங்கிறாங்க. என்னங்க இது, என்னால் எதையுமே யோசிக்க முடியல. அந்த கேட்டை ஃபைன் பண்ணாத வரைக்கும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. மேபி அந்த கேட்டாக இருக்கலாம், நீ வந்தது வேணால் கேட்டாக இருக்கலாம், ஆனால் போகிறப்ப அந்த கல்பெட்டை கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. கல்பெட். ஆமாம், இந்த டிவி இந்த மூவிஸ்லாம் நீ பார்த்தது இல்லையா, அவங்க இந்த ஒரு ட்ராமா ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அந்த ட்ராமா முடிகிறப்ப அது ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும் தெரியுமா? அதே மாதிரி அந்த கில்லரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நீயும் மாறிடலாம் தானே. எப்படி நான் சொல்கிறது, எனக்கு இதுதான் சரின்னு தோணுது. நம்ம சீக்கிரமாக அவனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, சீக்கிரமாக அவனை கண்டுபிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு சொன்னதே ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கு. நானும் இதே மாதிரி ஹைட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, அவன் இந்த கல்பட்டை கேட்ச் பண்ண முடியாட்டி கடைசி வரைக்கும் என்னால் இப்படியே வாழ முடியுமா? இப்போ முடியாது தானே. அப்போ அவனை எப்படியாவது இவ சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சி நான் மாறியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே படுக்கிறாங்க. அடுத்த நாள் ஆஃபீஸில் உட்காந்துட்டு சன்செட் டைம் எல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹஸ்பண்ட் சாரும் ஹீரோவும் பேசிகிட்டு இருக்காங்க. டின்னர் டைம் ஆகிடுச்சு, எனக்கு பசிக்குது, சாப்பிட போகலாமாங்கிறாங்க. சரி வாங்க போகலான்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கூப்பிட்றாங்க. எனக்கு பசி இல்லை, நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே இவங்க 2 பேர் மட்டும் போய் சாப்பிட்றாங்க. 2 பேர் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு அவர் சாப்பாடெல்லாம் எடுத்து என்ஜாய் மீல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. இவருக்கு நம்ம நைட்டு தண்ணி அடிச்சுட்டு ஏதாவது உளறி வச்சுட்டோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, நேற்று நைட்டு நான் ஏதாவது முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேனா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஒன் சைட் லவ் காதல் எப்படி வலிக்கும் தெரியுமா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா பிள்ளை? இது ஒன் சைட் லவ் தானே, அதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுற, அவள் ஏமாற்றிட்டு போனது நல்லா தான் போய் படுத்துங்கிறாங்க. ஐயோ, இது என்னோட லவ், ரியல் லவ், நான் ரியலாக லவ் பண்ணல, சொல்கிறது கேளுங்க, என்னோட சோகத்தை கேளுங்கன்னு சொல்லி காலில் விழுந்தெல்லாம் கெஞ்சுறாரு. இதுதான் கேட்குறாரு. நேற்று முட்டாள்தனமாக எதுவும் நடந்துக்கிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, விஷயம் எடுத்து நடந்துக்கலாம், ஆனால் நான் ரீல்ஸ் பண்ணேன், உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்க மனுஷங்களை நான் வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது. அது இந்த மாதிரி சோக ஸ்டோரிஸ்லாம் சொல்லி என்னை ஒரு வழியாக பண்ணிடுவீங்க, இந்த மாதிரி அஷன்ஸ் எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க. அது பாரு, சாப்பிடு அப்படிங்கிறாங்க. நான் பயந்துட்டேன் தெரியுமா, நீங்கள் இப்படி ஆக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. ஆனாலும் நான் ரியலைஸ் சம்திங் அப்படிங்கிறாங்க. திரும்பவுமா? ஆனால் குட் வே தான், நான் டிசைட் பண்ணியிருக்கேன். திரும்ப இதே மாதிரி யார் மேலேயாவது காதலில் விழுந்தேன்னா அவங்கள கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துப்பேன், குட்டாக இருப்பேன்.
ஏன் இந்த டெசிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. திரும்ப நீ இதே மாதிரி பொண்ணுங்க மேலே காதலை விழுவி அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறாங்க. உங்களை யாராவது லவ் பண்ணியிருந்தால் தெரியும், நீங்கள் தனியாக இருக்கிறப்போ உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு எதுவுமே தெரியாத மிஸ்டேக்கு அப்படிங்கிறாங்க. அந்த லவ்வை வந்து நம்ம மிஸ் பண்ணுறப்போ அவங்க எப்படி வலிக்கும் தெரியுமா? ஹெல்ப்லெஸ்ஸாக இருப்போம், அவங்க நம்ம அப்படியே மைண்டெல்லாம் பிளாக் ஆகிரும், நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வலிக்கும் அவங்க நம்மளை விட்டு போகிறப்போ. அது ரொம்ப பெயின்ஃபுல்லான லவ்வுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, உங்களை பற்றிலாம் எதுக்கு தெரிய போகுது, நீங்கள் யார் மேலேயாவது லவ்வில் விழுந்தால் தானே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு இதை பற்றி தெரியும், உங்கள்கிட்ட இது முன்னாடி நான் சொன்னதே இல்லை, நான் என் லைஃப்பில் யாரையுமே இழந்துடக்கூடாதுன்னு சொல்ல வரப்போ அவங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இது நடந்ததெல்லாம் இவர் சொல்லவும் அவர் சிரிச்சுட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் மேடம் வந்து அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க போல். அவங்க உட்காந்து பேசுகிறப்ப அவங்க நம்ம டாக்டர் பேசுகிறது எல்லாம் அவங்க மண்டைக்குள்ளே போயிட்டுருக்கு. யார் இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஃபோன் எடுத்து டைம்லாம் பார்க்குறாரு. சன்செட் ஆகிருக்கு, இன்னும் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இருக்கிறப்போ அவங்க திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் அங்கேயே நின்று மேலே கார் ஃபுல்லாக கட்டிட்டு போய் நிற்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினாக மாறிட்டாங்க. மாறி அங்கே போய் கம்ப்ளைண்ட் நம்ம ஹீரோ காரில் வந்துட்டுருக்காரு. அவர் பழசை நினச்சி பார்க்குறாரு. அங்கே போய் அவங்க காப்பாற்றினது, அவங்க ஹக் பண்ணது, நான் இருக்க கவலைப்படாதன்னு சொல்லி சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் நான் உங்களை நம்புகிறேன், நீங்களோட ப்ராமிஸை கீப் அப் பண்ணுங்கன்னு சொன்னது, அவங்களுக்காக வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்தது, நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் சாப்பிடுங்கன்னு சொன்னது, அப்புறம் அவங்க அன்பாக முகத்தையெல்லாம் தொடச்சி விட்டது, எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தன்னை போல் சிரிச்சிட்டு வராரு. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. கால் பண்ணுறாரு. மின்சூன் இங்கே தான் இருக்காங்க, அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. அந்த யுகன் கேஸில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன அவங்க வந்திருக்காங்களா, அவங்கள மீட் பண்ண வந்திருக்காங்களா அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் அவங்கள்ட்ட எதுவும் பேச வேண்டாம், நான் வரேன் அப்படின்னே காரை திருப்பிட்டு அங்கே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அவங்கள பார்த்தோன்னா நேராக கையை பிடிச்சி அவர் பாட்டுக்கு இழுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. எதுக்கு இப்படி இழுத்துட்டு வரீங்க, சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லி கையை இழுத்துட்டு விடுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீ எதுக்கு இங்கே வந்த, இப்படியே மறைஞ்சிட்டு இருந்தால் எதுவுமே சால்வ் ஆகாது, நான் போய் நான் தான் வீட் நர்ஸ்ன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறேன், அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம். சரி அவருக்கு அந்த டாக்டர் வந்து கில்லராக இல்லாட்டி பரவாயில்ல, நான் கில்லரை கண்டுபிடிக்கிறேன் சரியா, எவ்வளோ நேரம் டைம் போய்கிட்டே இருக்குது, நமக்கு டைமே இல்லை, நான் தான் சொல்கிறேன் நான் அவங்கள கண்டுபிடிக்கணும். இவர் கோவமாக கத்துறாரு. உடனே அவங்க அழுகிற மாதிரி ஆயிடுறாரு. நான் தான் சொல்லிட்டு இருக்கிற டைம் என்ன அவங்கள கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால் அவங்க முகத்தை பார்த்துட்டு அழுகிற மாதிரி ஆறினோன்னு, நீங்கள் ஆனால் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லையே, சாரி, நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறேன், ஆனாலும் என்னால் வெயிட் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வீட்டில் தனியாக உட்காந்துனா எனக்கு என்னென்னமோ தோணுது தெரியுமா, எனக்கு இன்னும் டைம் கிடையாதுன்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே அவர் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நீ ஃபீல் பண்ணாத, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக அவனை கண்டுபிடிச்சிருவேன், ஐ நெவர் லெட் சம்ஒன் இந்த மாதிரி இனிமேல் இதே மாதிரி வேறு ஒருத்தர் காணாமல் போகிறதுக்கு நான் விட மாட்டேன். நம்ம ஹீரோயின் அவங்க நல்லா ஹக் பண்ணிக்கிறாங்க. நல்லா ஹக் பண்ணிவிட்டு அவங்க நெஞ்சில் சாஞ்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் திரும்ப நம்ம ஹீரோ பேசுகிறாரு. நான் உங்கள்கிட்ட சாரி சொல்லிக்கிறேன் லேட் ஆனதுக்காக, அந்த கல்பெட்டை கண்டுபிடிக்கிறதுல லேட் பண்ணதுக்காக ரொம்ப சாரி. இன்னொரு சாரி எதுக்குன்னா, நான் வந்து உன் மேலே இருக்கிற ஃபீலிங்கை இவ்வளோ லேட்டாக ரியலைஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரின்னு சொல்லுவார். கண்டிப்பாக இதுலேருந்து என்ன தெரியுதுங்க, நம்ம ஹீரோ லவ்வை உணர்ந்துட்டார், நம்ம ஹீரோயின் மேலே லவ் வந்துடுச்சு, அதை தான் சாரி சொல்கிறாரு. அவன் நிமித்தி 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டு அவரை நிமித்தி அப்படியே பார்த்துட்டே இருந்து கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு அப்படியே அவரை கிஸ் பண்ணி 12வது எபிசோடில் தான் இந்த சீரியலில் கிஸ்ஸிங் சீனே நடக்குது. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுதுங்க. அடுத்தது சாட்டர்டே சண்டே தான். அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இதே ஆதரவை மறக்காமல் கொடுத்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.